கேளிக்கை வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி இரண்டாவது நாளாக 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கின்றன. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் பொன்மன செல்வனிடம் கேட்கலாம். பொன்மன செல்வன், கேளிக்கை வரியை ரத்து செய்யக்கோரி திரைத்துறை அமைப்புகள் நேற்று முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவென்ன? பூங்குழலி, ஜிஎஸ்டியோடு கேளிக்கை வரியாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான கேளிக்கை வரியாக 30% தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதனால் அந்த வரியை ரத்து செய்ய வேண்டும் எனும் கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று முதல் தமிழகம் முழுக்க உள்ள அனைத்து திரையரங்குகளையும் மூடுவதாக அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் சொன்னது போலவே தமிழகம் முழுக்க உள்ள அனைத்து திரையரங்குகளும் நேற்று முதல் அனைத்து காட்சிகளையும் ரத்து செய்யப்பட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டன. இதனால் அதே கோரிக்கையை, அந்த வரியை ரத்து செய்ய வேண்டும் எனும் கோரிக்கையை வலியுறுத்தி திரைப்படத்துறையை சேர்ந்த தமிழ் திரைப்பட வர்த்தக சபை, இயக்குநர்கள் சங்கம், நடிகர் சங்கம், திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளும் முதல்வர் மற்றும் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன. நேற்று மதியம் முதல் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் சரியான தீர்வு எட்டப்படாததால் இன்றும் பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் அந்த பேச்சுவார்த்தையில் கேளிக்கை வரி ரத்து செய்யப்படும் வரை காலவரையின்றி அனைத்து திரையரங்குகளும் சொன்னது போலவே, ஏற்கனவே குறிப்பிட்டது போலவே அனைத்து திரையரங்குகளும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் எனவும் அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று மதியத்திற்கு மேல் திரைப்பட வர்த்தக சபை, இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் முதல்வருடன் சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று மதியமும் அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. செல்வன், திரையரங்குகள் மூடப்பட்டிருப்பதால் எவ்வளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது? கடந்த வாரங்களில் வெளியான சுமார் 20க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் தமிழகம் முழுக்க உள்ள திரையரங்குகள் ஓடிக்கொண்டிருந்தன. இதில் பெரிய நடிகர்களின், குறிப்பாக ரஜினி, கமல், அஜித், விஜய் போன்ற பெரிய நடிகர்களின் திரைப்படங்கள் எதுவும் வெளியாகாததால் பெரும்பான்மையான திரையரங்குகளில் சின்ன திரைப்படங்கள் மட்டுமே, குறைந்த பட்ஜெட்டில் உருவான திரைப்படங்களே ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருந்தன. அதனால் பெரிய அளவில் இழப்பு இல்லை என்றாலும் சுமார் 5லிருந்து 8 கோடி அளவிற்கு வருமான இழப்பு ஏற்பட்டிருப்பதாக திரைத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். வசந்த், புதுச்சேரியில் திரையரங்குகள் எல்லாம் இயங்கிட்டு இருக்கிறது. அந்த நிலையில புதுச்சேரியில் புதிய படங்கள் திரையிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? புதுச்சேரியும் இந்த கேளிக்கை வரி விதிக்கப்பட்டதால் தமிழகத்தை போலவே புதுச்சேரியிலும் கேளிக்கை வரியை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் அனைத்து திரையரங்குகளும் ஈடுபட்டன. அதனைத் தொடர்ந்து முதல்வருடன் நடந்த பேச்சுவார்த்தையில் அந்த வரியை ரத்து செய்வதாக அவர் உறுதியளித்ததால் இன்று அனைத்து திரையரங்குகளிலும் காட்சிகள் திரையிட திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் ரிலீஸ் ஆகாத படங்கள் புதுச்சேரியில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏனென்றால் தமிழகத்தில் 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் இருக்க, அந்த திரையரங்குகளை மையப்படுத்தியே தமிழ் திரைப்படங்கள் வெளியாகும். அதனால் புதுச்சேரியில் திரையரங்குகள் இயங்க தொடங்கினாலும் தமிழ் திரைப்படங்கள் தமிழகத்தில் உள்ள திரையரங்குகள் திறக்கப்படும் வரை தமிழ் திரைப்படங்கள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பொன்மன செல்வன்.